வெல்கம் டு பவி நியூட்ரிஷன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோங்க. என்ன டாபிக் அப்படின்னா, வெயிட் லாஸ் பண்ணணும், அது ஃபாஸ்ட்டாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த 10 டிப்ஸையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ண முடியும். என்னென்னா அந்த 10 டிப்ஸ் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வெயிட் லாஸ் பண்ணணுங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வெயிட் லாஸ் பண்ணணும். நான் நிறைய ட்ரை பண்ணிட்டேன், ஆனாலும் என்னால் வெயிட் லாஸே பண்ண முடியல அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரகிளில் இருக்கீங்களா? அப்போது இந்த டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக ஃபாஸ்ட்டாக வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு டிப் நம்பர் 1, அப்படி என்ன சாப்பிட்ணும் தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் எப்போவுமே சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கக்கூடிய சாப்பாட்டில் ப்ரோட்டீன் ஹையஸ்ட் லெவலில் இருக்கணும், நார்ச்சத்து கண்டிப்பாக இருக்கணும், கூடவே வெஜிடபிள்ஸ் கண்டிப்பாக ஒரு 100 கிராம் ஆட் பண்ணியிருக்கணும். இப்படிலாம் ஆட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களோட வெயிட் லாஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும். டிப் நம்பர் 2, ரொம்ப முக்கியமானது, சுகர் ஐட்டம் அவாய்ட் பண்ணணும், ஜங்க் ஃபுட்டையும் அவாய்ட் பண்ணணும். சுகர் ஐட்டம் ஜங்க் ஃபுட்டு அப்படின்னாவே உங்களுக்கு நல்லா ஞாபகத்துக்கு ஃபஸ்ட்டு வர்றது கூல்ட்ரிங்க்ஸ், அது மட்டும் இல்லாமல் பேக்கரி ஐட்டம். இது மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் வீட்லேயே குக் பண்ணுறீங்கன்னா கூட உங்கள் ஆயிலையும் சால்ட்டையும் கண்ட்ரோல் பண்ணுங்கள். 3rd டிப் ரொம்ப முக்கியமானது, டெய்லி பேஸில் தண்ணி குடிக்கிறது. தண்ணி தானே, நான் குடிச்சிட்டே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லாதீங்க. உங்கள் வெயிட்டுக்கு 20 கிலோவுக்கு 1 லிட்டர், அப்போது நீங்கள் எத்தனை கிலோ இருக்கீங்க அப்படின்றத நோட் பண்ணுங்கள். உங்கள் வாட்டர் மட்டும் கரெக்ட் பண்ணிட்டா போதுங்க, செம ரிசல்ட் கிடைக்கும். அதையும் கரெக்ட் பண்ணிவிடுங்க. 4th டிப்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க, டெய்லி பேஸில் ஆக்டிவிட்டீஸ். நீங்கள் இன்றைக்கி ஒரு 100 கிராம் குறைச்சிங்க அப்படின்னா அந்த 100 கிராமை இன்க்ரீஸ் பண்ணாத அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பாடிக்கு ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெய்லி பேஸில் அட்லீஸ்ட் ஒரு 30 to 40 மினிட்ஸ் வாக்கிங் மட்டுமாவது ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுடைய வெயிட் லாஸ் பர்மனெண்ட்டாக இருக்கும். டெய்லி பேஸில் ஹையஸ்ட்டு ஃபுட்டாக காலையில் நீங்கள் எடுக்கிற ப்ரோட்டீன் தான் இருக்கணும். ஸோ அந்த காலத்தில் சொல்லுவாங்க ராஜா மாதிரி சாப்பிடணுன்னு. நீங்கள் எடுத்துக்கிற காலை உணவு கண்டிப்பாக அப்படி தான் இருக்கணும், ஹையஸ்ட்டு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டாக சாப்பிடுங்க. அப்படி சாப்பிடும்போது உங்களுக்கு மசில் மாஸ் பில்ட் ஆகி ஃபேட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணும், வெயிட் லாஸ் செமையான ரிசல்ட்டு கொடுக்கும். இப்போது நீங்கள் எப்படி சாப்பிட்ணும் அப்படின்றத நான் சொல்லிட்டேன், ஆனால் எப்படி சாப்பிடக்கூடாது அப்படின்றத சொல்கிறேன். ஸோ காலையில் ஏதோ ஒரு வேலை கிளம்புறோம், முன்னாடி கிடைச்சதை சாப்பிட்ணுன்னா அறக்க பறக்க அள்ளி போட்டுட்டு போகிறதுக்கு இது ஒன்றும் குப்பை தொட்டி கிடையாது, வயிறு. ஸோ உங்கள் வயிறு நல்லா இருந்தால் தான் உங்கள் உடம்பு நல்லா இருக்கும். நீங்கள் எப்போவுமே நின்று நிதானமாக என்ன சாப்பிட்றீங்கன்றத தெரிஞ்சாவது சாப்பிடுங்க. அப்படி சாப்பிட்டிங்கன்னா உங்கள் ஹெல்த்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்பர் 7 ரொம்ப ரொம்ப முக்கியங்க, நல்லா தூங்கணும். ஒரு 7 to 8 ஹவர்ஸ் நல்லா ஸ்லீப்பிங் ரொம்ப பெஸ்ட்டானது. ஏன் வெயிட் லாஸ் பண்ணணுன்னா நல்லா தூங்க சொல்கிறோம் அப்படின்றத நோட் பண்ணுங்கள். உங்கள் ஹார்மோன் செக்ரேஷன் ஆகிறது அன்டைமில் தான். ஸோ நீங்கள் நல்லா தூங்குனீங்கன்னா மட்டும்தான் உங்கள் உடம்புக்கு ரெஸ்ட்டு, உங்கள் ஹார்மோன்ஸை ரெஸ்ட்டு. ஸோ உங்களுடைய கரெக்டான செல்ஸ் எல்லாம் அதுக்கு தேவையான நியூட்ரிஷன் அப்சர்வேஷன் பண்ணி நியூ செல்கள் உற்பத்திக்கு ரொம்பவே கோஆப்ரேட் பண்ணும். உங்களோட மெட்டபாலிசம் ஈக்குவலாக இருக்கும். ஸோ உங்கள் ஏஜுக்கு ஏற்ற உங்கள் செல்லோட ஆக்டிவிட்டீஸ் நல்லாயிருக்கும். இப்படிலாம் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்கள் பாடி எப்போயுமே ஆக்டிவாக இருக்கும், எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ அதுக்கு தான் நல்லா தூங்க சொல்கிறது. டிப் நம்பர் 8, எப்போவுமே டிப்ரெஷன், எதையாவது நினச்சி யோசிச்சுட்டே இருக்கீங்க, அந்த மாதிரி தான் உங்கள் திங்கிங் இருக்குது அப்படின்னா உங்களுடைய கான்சன்ட்ரேஷனை வேறு லெவலில் திருப்புங்க. ஸோ நீங்கள் தியானம் பண்ணுறது, யோகா பண்ணுறது, மூச்சு பயிற்சி செய்கிறது, இந்த மாதிரிலாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் கண்ட்ரோல் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள், செம ரிசல்ட் கிடைக்கும். வெயிட் லாஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்டானது என்னது, டயட்டை ஃபோக்கஸ் பண்ணாலும் ஆக்டிவிட்டீஸ்னு ஒன்று இருக்குது இல்லையா, சின்ன சின்ன மாற்றங்கள் தான் நிறைய சக்ஸஸ் கொடுக்கும். இன்றைக்கி டெய்லி பேஸில் நீங்கள் பண்ணுற ஒரு 30 மினிட்ஸ் வாக்கிங்கால் ரியலாகவே உங்கள் ஹெல்த்து இம்ப்ரூவ் ஆகும். இல்லை வாக்கிங் வெளியே போக உங்களுக்கு ஷையாக இருக்குது அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்க படிக்கட்டையே ஏறி ஏறி இறங்குங்க, வீட்டிலே ஸ்கிப்பிங் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் டெய்லி பேஸில் கன்சிஸ்டன்ஸாக பண்ணும்போது நல்ல வெயிட் லாஸ் ரிசல்ட் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 10 ரொம்ப முக்கியங்க. ஸோ உங்களுடைய கோல் எடுத்தோடனே நான் இந்த மந்த் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இந்த மந்தில் அடிக்கிறேன் பாரு, ஒரு 10 கிலோ நான் குறைச்சி காட்டுவேன் அப்படின்னு ஹையஸ்ட்டு கோலாக இல்லாமல் இந்த வீக் நான் ஒரு 1 கிலோ லாஸ் பண்ண போகிறேன், ஸோ இந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ண போகிறேன், இந்த டைமிங்கில் ஆக்டிவிட்டீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பிளான் பண்ணுங்கள். இந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸை கண்டினியூ பண்ணுங்கள்.
என்ன சாப்பிட்றீங்கன்றதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணாவே ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஸோ இட்லி தோசை இதெல்லாம் ட்ரை பண்ணியே நான் வெயிட் லாஸ் பண்ண முடியல அப்படின்னிங்கன்னா ஹெர்பலைஃப் உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு சாய்ஸ். ஸோ நல்ல நியூட்ரிஷன் இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுற மெத்தட் எப்படி அப்படின்றத நான் உங்களுக்கு கோச் பண்ணுறேன். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண ரொம்ப ஈகராக இருக்கீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க என்னோடய நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வெயிட் லாஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர். பாய் வியூவர்ஸ்.